ஹலோ மக்களை, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் எப்படியாவது அவங்க அத்தை சாமுண்டீஸ்வரோட வீட்டை சிவனாண்டிகிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு நம்ம மயில் வாகனத்தை சாமியாரா காளியம்மையோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வீட்டில் தான் 2 ஆட்கள் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்ம மயில் வாகனமும் வராங்க. ஒரு விளையாட்டு கடைசி நேரத்தில் காளியம்மை கிட்ட மயில் வாகனமும் ரேவதி எல்லாருமே மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம கார்த்தி ரேவதி மயில் வாகனம் மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரோட வீட்டை மீட்டு கொடுப்பாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டீஸ்வரி என்னதான் பிளான் பண்ணாலும் எதுவுமே அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. அப்படியே ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க, நானும் தெரியாம சைன் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இனி ஏதாவது என்னோட வீட்டை திருப்பி எடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆளு, என்னம்மா நீங்க போய் இப்படியெல்லாம் ஏமாந்துட்டீங்களே, நீங்க இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச அப்புறமா இந்த 2 ஆள்கிட்ட ஏமாந்துருக்கீங்க, உங்க சுய நினைவோட கையெழுத்து போட்டிருக்கீங்க, அப்புறமா இது எப்படி செல்லாம இருக்கும்? கண்டிப்பா கேஸ் நம்ம பக்கம் நிக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த சிவனாண்டி இப்படி ஏமாத்திட்டானே, எப்படி இருந்தாலும் அவன் கைக்கு மட்டும் இந்த வீடு போகவே கூடாது. நான் ஆசை ஆசையா கெட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, சைடில் நின்றுட்டு இருந்த சந்திராவுக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுது. எப்படியோ என்னோட அக்காவை ஏமாற்றி இந்த வீடை வாங்கிட்டோம், எப்படி இருந்தாலும் சிவனாண்டிக்க பேரில் தான் இனிமேல் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் காளியம்மோட வீட்டில் தான் அந்த 2 ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மயில் வாகனம், ரேவதி, சுவாதி எல்லாருமே சுவாமியார் வேஷத்தில் அந்த இடத்துல இருக்காங்க. காளியம்மையும் அவங்கள்ட்ட வந்து கேட்கவும் மயில் வாகனமும், இன்னைக்கு நைட்டு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுறேன், அதனால் இங்கே தான் இன்னைக்கு இருப்போன்னு சொல்லவும், காளியம்மையும் சரிங்க சாமி, நீங்கள் எல்லாத்தையும் தங்கத்தை மாற்றி தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரி பூஜையை பண்ணுங்க, இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம மயில் வாகனமும் அதை நம்பி அங்கேயே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி மயில் வாகனத்திட்ட வந்து, ஆமாம்மாமா இந்த ரூமில் தான் நான் அந்த 2 ஆட்களை பார்த்தேன், கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க, அதனால் அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. மயில் வாகனமும் பூஜை எல்லாம் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா ரூம்லயும் இந்த தீர்த்த தண்ணியை தொளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த காளியம்மையும், சரிங்க சாமி நீங்க சொன்னா எல்லாமே நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், மயில் வாகனமும் என்னெல்லாமோ ஸ்லோகம் சொல்லிட்டே போறாங்க. இதை சுத்தி இருந்து பார்த்துட்டு இருந்த சுவாதி ரேவதிக்கு சிரிப்பா வருது. என்னடா நம்ம மாமா இந்த மாதிரி எல்லாம் சரியா நடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் கொஞ்சம் காமெடியாவே இருந்துச்சு. காளியம்மைக்கிட்டேயும், சரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே இந்த பூஜை நடக்கும், அதனால் நீங்கள் முழிச்சு இருக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் தூங்குறீங்கன்னா தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட காளியம்மையும், சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. மயில் வாகனமும், இந்த ரூம் தானே ரேவதி அப்படின்னு கேட்கவும், ரேவதியும் ஆமாம் மாமா இந்த ரூமில் தான் அந்த 2 பேரையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சவுண்டு இல்லாமல் வாங்கன்னு மயில் வாகனமும் அந்த கதவை திறக்கிறதுக்கு போகிறாங்க. கரெக்டாக திறந்து பார்த்தா அங்கே அந்த 2 ஆட்களும் இல்லை. என்னடா இங்க அந்த 2 ஆட்களும் இல்லையே சொல்லிட்டு மயில் வாகனம் ரேவதிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் இந்த ரூம்ல கேட்குதுன்னு காளியம்மையும் அப்படியே வராங்க. வந்து பார்த்தா இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே, என்னது இது, எதுக்கு இப்போ இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், மயில் வாகனமும் திணறி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கவும், காளியம்மை என்னடனா, என்ன ரொம்ப முட்டாள்னு நினச்சிங்க, யாருன்னு தெரியாத அளவுக்கா நான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே மயில் வாகனமும் அவங்க சுற்றி உள்ளவங்களும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இது, காளியம்மைக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்க, இந்த காளியம்மையை அவ்வளோ லேசில் ஈடப்படாதுங்க, அந்த 2 ஆட்களை தேடி தானே நீங்கள் வந்தீங்க, அவங்க எல்லாம் இந்த இடத்துல இல்லை, உங்களோட பிளான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வாட்டி என்னோட பிளான் எதுவுமே சொதப்ப போகிறதில்ல, இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே தைரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு காளியம்மையை நம்ம மயில் வாகனத்தை வெளுத்து வாங்குறாங்க. மயில் வாகனமும் ஒரு பக்கமாக இந்த இடத்துல வந்து நம்ம சரியாக மாட்டிட்டோமோன்னு நினைக்கிறாங்க. அப்படியே காளியம்மை ரேவதியை பார்த்து, என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டியோ, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், இவ்வளோ சொன்ன அப்புறமா இந்த ஆட்களை தேடி என்னோட இடத்துக்கே வந்துட்டீங்கல்ல, உங்களையெல்லாம் இனி சும்மாவே விட போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு குறைவான டைம் தானே இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது வீட்டை மீட்டெடுக்கணுமே நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி வரவும் அவங்கள்ட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வருத்தப்பட்டு, வாங்க மாப்பிள்ள, இப்போ தான் நான் எல்லார்கிட்டேயும் பேசினேன், எல்லாருமே இந்த வீட்டை மீட்டு எடுக்கிறது கஷ்டம்தான், நீங்களே சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க,
அதுக்கப்புறமா ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சார்பாவே இல்லன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கார்த்தியும், "அத்தை இதுக்கு ஒரே வழி அந்த 2 ஆட்கள கண்டுபிடிச்சு அவங்கள மூலமா உள்ள எல்லா உண்மைகளும் தெரிவிக்கிறது தான்" அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன இருந்தாலும் அந்த சிவனாண்டி கிட்ட மட்டும் இந்த வீடு மாட்டிடவே கூடாது. எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான். அவன எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் சிவனாண்டி மட்டும் இத செய்யல. அவனோட சித்தி, காளியம்மை சேர்ந்து தான் இந்த வேலைய செய்திருக்காங்கன்னு சொல்லவும், சாமுண்டீஸ்வரி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப என்ன செய்றது மாப்ள? நம்மகிட்ட வேற குறைவான டைம் தான் இருக்கு. இந்த டைமுக்குள்ள நம்ம நிரூபிக்கணுமே அப்படின்னு சொல்லவும், நம்ம கார்த்தியும் சரி அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம ராஜராஜனும் கார்த்திகிட்ட வந்து, "என்ன மாப்பிள பண்றது? மயில் வாகனம், ரேவதி எல்லாருமே போய் கொஞ்ச நேரம் ஆகுதுல்ல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா?" அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அத கேட்ட கார்த்தியும், "எந்த தகவலும் இதுவரைக்கும் வரல. எங்கேயாவது மாட்டிட்டாங்களான்னு புரியலையே" அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜராஜனும் கார்த்திகிட்ட வந்து, "டைம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் கூட பதட்டமா இருக்கு. ஏதாவது பண்ண முடியுமா மாப்ள?" அப்படின்னு சொல்லவும், கார்த்தியும், "நீங்க எதுவும் கவலைப்படாதங்க. எல்லாம் நல்லதா நடக்கும்னு" சொல்லிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த டைம்ல கரெக்ட்டா சந்திராவும் காளியம்மைக்கு ஃபோன் பண்றாங்க. காளியம்மை என்னடான்னா, "என்ன சந்திரா அங்க எல்லாம் நல்லபடியா நடக்குதா?" அப்படின்னு விசாரிக்கவும், சந்திராவும், "இங்க நெறைய கார்த்தி பிளான் போடுறான். இந்த வாட்டி நம்ம பிளான் தப்பவே கூடாது. கண்டிப்பா இந்த வீடு சிவனாண்டிக்கு தான் இருக்கணும்னு சொல்லவும், காளியம்மையும் அந்த கார்த்தி நெறைய பிளான் போட்டிருக்கான். இங்க என்கிட்ட மயில் வாகனம், ரேவதி எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போதே ஒரு டவுட் இருந்துச்சு. கண்டிப்பா கார்த்தி ஏதாவது இதுல சம்மந்தப்பட்டிருப்பானோன்னு நெனச்சேன். அதனால தான் எந்த விஷயமும் உன்கிட்ட சொல்லல மருமகளே. எல்லாம் நம்ம கையில கூடி வரும்போது, அதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் மருமகளேன்னு சொல்றாங்க. இத கேட்ட சந்திராவும், "நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்த. நல்லபடியா எல்லாமே நடக்கணும்னு நெனைக்கிறாங்க." இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. என்னடா இவ்ளோ நேரம் ஆகியும் ரேவதி யாருமே காணல. அப்ப கண்டிப்பா அவங்கள்ட்ட மாட்டிட்டு இருப்பாங்களோன்னு நெனைக்கிறாங்க. காளியம்மையும் அந்த மயில் வாகனத்திட்ட, "உங்கள பத்தி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த 2 ஆட்கள நீங்க கண்டுபிடிக்க போறதே இல்ல. நீயும் உன் சகலையும் சேர்ந்து என்ன சாதாரணமா எடை போட்டுட்டீங்களா?" அப்படின்னு காளியம்மையும் கேட்குறாங்க. அதே சமயத்துல முத்துவேல், சிவனாண்டி எல்லாரும் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு முன்னாடி, நான் உனக்கு குடுத்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ட காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டுட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த சிவனாண்டி வீட்டுக்கு முன்னாடியே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கவும், நம்ம ராஜராஜனுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்ன சாமுண்டீஸ்வரி இப்ப பண்றது? இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அங்க உள்ள அதிகாரிகளும், "உங்களுக்கு குடுத்த டைம் முடிஞ்சு போச்சுமா. நீங்க வீட்ட காலி பண்ணுங்கன்னு" சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சைட்ல இருந்து கேட்டுட்டு இருந்த சந்திராவுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. இதுவரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கும்போது, இதுதான் கரெக்ட்டா நடந்திருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி எப்படியாவது இந்த வீட்ட கைப்பற்றிட்டோன்னு சந்திராவும் சிவனாண்டியும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கார்த்திக் கடைசி நேரத்துல வந்து அந்த 2 ஆட்கள அதிகாரிகளுக்கு முன்னாடி நிறுத்தி, காளியம்மையோட எல்லா வேலையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சாமுண்டேஸ்வரியோட வீட்டையே திருப்பி குடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.